நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் 1682 கோடி முழுக்க மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் சுமார் 85% பணிகள் நிறைவு பெற்றது. எஞ்சிய 15 பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து பிறகு அதை திறந்தார்கள். அங்கு இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், அதில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விவசாய சங்கங்கள், அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அமைச்சர் வேலுமணி அவர்கள் அவர்களெல்லாம் அழைத்து என்னிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெறுகிறது, நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பணித்தார். அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார். அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் நான் போய் கலந்து கொண்டேன். அப்பொழுது திரு KS செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வரவில்லை. அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் 30% கோபி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார், தவறான கருத்தை. மாண்புமிகு அம்மா அவருடைய உருவப்படம், பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார். அங்கு இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள், பல்வேறு கட்சி சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சி சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருக்கட்டும், நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம். அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள், அதையெல்லாம் நிராகரித்தார். என்ன அவருடைய அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். எங்க அம்மா படம் இருக்குது, திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்போவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி, அதில் படம். இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் அப்பொழுதிருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார். ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது. இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னார். இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் அல்ல. அதிலே நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் அல்ல, இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுவார். கழக பொருளாளர் திரு O பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. கழகத்தின் நன்மையை கருதி கழக சட்டத்திட்ட விதி 35 படி திரு O பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு, கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு O பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு கடைசியாக இன்னொரு 3-4 பேர்த்து எடுக்கிறாங்க. அதில் கடைசியாக கொடுக்கிற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நான் சொல்லல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும்?
தெளிவாக அவருக்கு தெரியணும். தெரியாதவரா? 53 ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு, பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு, தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது. ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு. அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி எண்ணக்கூடாது. இது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதியின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.